ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட்லாம்ப் வந்து ஹைபீம் விட்டு ஒரு சைடு வந்து எரியலைன்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா காரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லாம்ப் செக் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ள டிரைவர் கேபின்லேருந்து வரக்கூடிய லைன் வந்து சிங்கிளாக வரும். ஸோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல், அதாவது லோ பீமும் சரி ஹை பீமும் சரி சிங்கிளாக வரும். இங்கே வந்து ஒரு ரிலே ஒன்று கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்புக்குரிய ரிலே. ஸோ இந்த ரிலே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அங்கேருந்து வர சிங்கிள் சேனல் ஹை பீம் லோ பீம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டியூயலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ரெண்டு ஹெட்லைட்டுக்கு அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ரெண்டு ஹெட்லைட்டுக்கு வந்து டியூயலாக இந்த இடத்துக்கெல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம அப்படி ஒரு பீம் எரியல, ஒன் சைடு வந்து ஒன்று எரியல அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக வந்து ரெண்டு பக்கமே ஒரு சேனல் வந்து ஐ பீம்னா ஐ பீம் எரியல, ரெண்டு பக்கமே லோ பீம்னா லோ பீம் வந்து எரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து ரிலே வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரிலே கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனால் வந்து ஏதோ ஒரு ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு ஐ பீம் லோ பீம் எரியல அப்படிங்கிற போது மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் தான் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இந்த ஹோல்டர் ஏரியா ப்ளஸ் வந்து ஒயரிங் ஏரியா அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இன்றைக்கி இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருந்துச்சுன்னா, நம்ம கழட்டி வந்து லைட்டு தான் ஹெட்லைட் வந்து செக் பண்ணோம். ஸோ ஹெட்லைட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஹெட்லைட் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து இதில் இன்புட் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக இன்புட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து லைட்டை வந்து சுரண்டி விட்டு வைக்கும்போது இந்த லைனில் வந்து நம்மளுக்கு இன்புட் வந்து காட்டுச்சு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரி இருந்ததுனால நம்மளுக்கு கான்டாக்ட் கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து அந்த ஹெட்லைட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஹை பீமில் மட்டும் எரியாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து லைட்டாக சுரண்டி விட்டுட்டு இப்போ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏரியா தான் வந்து நம்மளுக்கு இந்த பின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா காருக்கு மட்டும் இல்லை பைக்குக்கும் சேம் இதே மெத்தேடு தான். இங்கே வந்து இந்த ரெண்டு கான்டாக்ட் பின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 3 கான்டாக்ட் பின் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இன்கேஸ் எர்த்து வந்து கரெக்டாக மேட் ஆகலை அப்படின்னா, பாடி எர்த்து கரெக்டாக மேட் ஆகலைன்னா நம்மளுக்கு ரெண்டுமே ஹெட்டில் லோ பீம் அண்ட் ஹை பீம் ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இந்த காரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹை பீம் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஏரியா தான் வந்து ஹை பீம்க்கு வரக்கூடிய ஏரியா. ஸோ இதுதான் வந்து செக் பண்ணோம். இதில் வந்து ரஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரஸ்ட்டை வந்து லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ முடிஞ்சால் இப்போ நம்ம கையில் வந்து எமரி ஷீட்டு யூஸ் பண்ணி கூட இது பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஹோல்டர் மாற்றிக்கிறதும் பெஸ்ட்டு தான். ஸோ இப்படி இல்லை லைட்டாக ரஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணும்போதே இந்த ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப்பு வந்து ஓவல் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கான்டாக்ட் வந்து அங்கே லூஸ் கான்டாக்டில் வரும். ஸோ அப்படி லூஸ் கான்டாக்டில் வந்துச்சுன்னா பல்ப் வந்து அங்கே ஹீட்டிங் இஷ்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஃபியூஸ் போகிறதுக்கான காரணம் இருக்கும். ஸோ இந்த கேப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கணும். கேப் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகி அதிகமாக வந்து பல்ப் வந்து ஃபியூஸ் போகும், அடிக்கடி ஃபியூஸ் போகும். அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ இது ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே வந்து இன்செர்ட் பண்ணிக்குவோம். போடுங்க. இது வந்து ஹை பீமா லோ பீமு? ஸோ இது வந்து ஹை பீமு. ஸோ ரெண்டுமே வந்து எரியுது, அந்த சைடு வந்து ரெண்டு எரியுது. இந்த ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த பேனட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாவே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டட்டு இந்த 4 ஷேப்பில் வந்து ஸ்டட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கரெக்டாக உட்கார்ற ஷேப்பில் தான் உட்காரும், எல்லா ஆங்கிள்லேயும் உட்காராது. ஸோ உள்ளே வந்து ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹூக்கை வந்து அப்படியே தள்ளி பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே ஷேக் பண்ணிங்க அப்படின்னா போய் அந்த கரெக்டான அந்த ஷேப்பில் உட்காந்துக்கும். உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஹூக்கை வந்து அப்படியே வந்து ஜஸ்ட் லாக் பண்ணி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லாக் மாதிரி இருக்கும். இந்த பின்னு போய் அந்த லாக்கில் உட்காந்துக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இதை உள்ளே அழுத்தி அப்படி மேலே தள்ளினீங்கன்னா அப்படி வந்துடும். நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹை பீம் லோ பீம். ஓகே. அடுத்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்க்கிங் லைட்டு தனியாக ஒன்று வரும். ஸோ இந்த பார்க்கிங் லைட்டில் வந்து நம்மளுக்கு சைடில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடிச்சிருச்சு போல், டேமேஜாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எரியலன்னு சொன்னாங்க. இதையும் வந்து கட் பண்ணிவிட்டு
புதுசாக போட்டு ஜாயின் பண்ணிடுவோம். பெரிய வயருங்களா அதே சைஸுங்களா? கரெக்ட் சைஸ் தானே? கரெக்ட். ஆக்சுவலாக இந்த ஒரு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் போடுறதுக்கு அதெல்லாம் சால்ட்ரிங் வைக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ நம்ம இங்கே சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஒயருமே எல்லாம் வீக்காக இருக்கிறதுனால நம்ம சால்ட்ரிங் பண்ணல. இந்த லைன் வந்து நமக்கு பாடி இடத்துல தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அந்த பாடி இடத்த வந்து இந்த ரெண்டு ஒரு கார்னர் வந்து மிங்கிள் ஆகி இல்லை ஷார்ட் ஆகிருக்கு, அதனால தான் வெந்திருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து டேப் அடிச்சிருவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதில் வந்து ஹெட்டில் வந்து இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு துருவி இருந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அண்டு ஃபர்தராக இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒயர் வந்து ஏதோ ஒன்று சம்திங் வந்து ஷார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டு லைன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணோம் அப்படின்னா பார்க்கிங் லைட் ரெண்டு லோ பீமு அது இப்படி தள்ளுங்க அந்த மொத்த இதையுமே. ஹை பீம் லோ பீமு எல்லாமே எரியுது. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஸோ இந்த மாதிரி பழைய கார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தோம்னாவே ஓகே தான். காரை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேயில் நம்மளுக்கு அவுட்புட் ஓகே ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து ஹெட்லாம்பில் ஹோல்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டோம்னாவே வந்து ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான்.